இப்போ ஒருத்தருக்கு அந்த டைம்ல வந்து அடிச்சாங்க, இப்படிலாம் மாறக்கூடாது, நீ ஆம்பளை பையனா இருக்கணும், ஆம்பளை பையனா தான் நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் வைப்பேனாங்க. இல்லம்மா எனக்கு இப்படிதான் இருக்க பிடிச்சிக்குது, இப்போ நான் சொன்னாங்க, இப்போ ஒத்துக்கினாங்க. இப்போ நான் வீட்டோட தான் இருக்கேன். எங்க அம்மா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்ததோட இப்போ பார்க்க என்ன அழுவாங்க. இப்போ பார்க்க ஏன்னா அம்மா என் பையன் இப்படி இருந்து இப்படி மாறிட்டானே சொல்லிட்டு அழுவாங்க, தவிர வேற எதுவும் பேசலாம் மாட்டாங்க. கஷ்டங்களை நம்ம ஏன் இப்படி மாறணும் ஒரு டைம் யோசிப்பேன், ஒரு டைம் இப்படி இருக்கேன், நம்ம ஏன் இப்படி கடவுள் கொடுத்தாரு நான் அப்படி யோசிச்சேன். அதெல்லாம் பண்ண முடியும், நம்ம தலையெழுத்து எழுதிடான்னு சொல்லி நான் அதுலேருந்து நான் யோசிக்கிறது. என் இஷ்டத்துக்கு நான் ட்ரெஸ் போடுவேன், மாடல் ட்ரெஸ் போடுவேன், எல்லாமே மாடலாக பண்ணுவேன். நான் பார்த்தீங்கன்னா எப்போ மாறணும்னா எனக்கு வந்து 5th வயசுலேருந்து எனக்கு அந்த ஆசை வந்துச்சு. இந்தமாதிரி நம்ம சாரீ கட்டணும், இந்தமாதிரி நம்ம ட்ரெஸ் போடணும், இப்படி தான் நம்ம அழகாக இருப்போம், இப்படி தான் நம்மளுக்கு இப்படி இருக்கணும்னு தோணுச்சு. பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டே. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக எனக்கு இவ்வளோ கேள்விப்படுவேன். நான் வந்து எதுக்குனால வந்தேன்னா எங்கள் வீட்டில் இன்னும் ஒத்துக்கணும், எங்கள் வீட்டில் நான் இருக்கணும் அப்படி சொல்லி நான் வந்தேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இங்கெல்லாம் வரணும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல. பார்த்தா வெறும் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். ஆனால் இவ்வளோ இந்த பிரம்மாண்டமாக நடக்கும் நான் இவ்வளோ எதிர்பார்க்கல.